The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. இந்தியன் படத்தோட பாகம் 2 பார்த்தோம். எனக்கு இது ஒரு அரிய வாய்ப்பு. நாங்கள் ஒரே ஊர், நான் அந்த கமலஹாசன் அவர்கள். அப்போ அவருடைய படங்கள் எல்லாம் முதல் காட்சி ஓடி போய் நானும் என் நண்பர்களும் பார்க்கறது, அவர் பக்கத்திலே இருந்து ஒரு முழு படத்தை, அவர் நடித்த படத்தை பார்க்குற அரிய வாய்ப்பு பெற்றேன். அது எனக்கு பெருமை, மகிழ்ச்சி. பொதுவாக நம்ம எல்லாரும் திரைக்கலையை ஒரு பொழுதுபோக்கு அப்படிதான் நினைக்கிறோம். பொழுதை போக்குறதுக்கு இல்லை, நல்ல பொழுதாக ஆக்குறதுக்கு அப்படின்னு சில படைப்புகள் இருக்கு. திரைக்கலை என்பது அறிவியலின் ஒரு அழகான குழந்தை. அது ஒவ்வொரு தேசியனத்தின் அழகிய கலை முகம். அப்படிதான் பார்க்கணும். அது குறிப்பா இந்த படம் ஒரு திரைக்கதை அமைச்சு எடுக்கப்பட்ட படம்னு சொல்ல முடியும். அன்றாட நிகழ்வுகள்ல நாம சந்திக்கிற, நம்ம எதிர்கொள்கிற அவலங்கள், எவ்வளவு பிரச்சனைகளை எதிர்கொள்றோம், அதை நமக்கு எதுக்கு பிரச்சனை, நமக்கு எதுக்கு வம்பு என்று கடந்து போவதுதான் இந்த நாட்டுக்கே பிரச்சனை. அது தினந்தோறும் நாம சந்திக்கிற, எதிர்கொள்கிற பிரச்சனைகளை எல்லாம் இந்த படம் மிக ஆழமாக, அழகாக வலியுறுத்துது. ஒவ்வொரு உரையாடலும் ஒரு தத்துவம் போல இருக்கு. தொடக்க காட்சியில ஒருத்தர் தெருவில் சிறுநீர் கழிச்சிட்டு இருக்கான். அதை பார்க்கிற தம்பி ஜெகனுடைய கதாபாத்திரம், அவரு குந்தூர்ல ஏதோ இருசக்கரத்தை ஏற்றி அதை தண்ணி அடிச்சு விட்டுருக்கு. பார்த்து போடா அப்படின்னா, நீ பாத்ரூம்ல போடாங்கிறதுல இருந்து ஒவ்வொரு செயலும் மாறுதலுக்கான ஒரு சிந்தனையா இந்த படம் விதைக்குது. அதுல உங்களுக்கு தெரியும், அண்ணன் கமலஹாசன் அவர்கள் நடிப்பை நம்ம ஒவ்வொரு தோற்ற மாறுதலுக்கும் அவர் உடல் மொழியை மாற்றி அவர் நடிச்சிருக்கிற விதம், இதுக்கப்புறம் கூட நடித்த எல்லா கதாபாத்திரங்களுமே சிறப்பாக செஞ்சிருக்கிறாங்க. முதல் பாகத்துக்கு இதுல இருக்கிற வேறுபாடு என்னன்னா, ஒரு பிரச்சனை நமக்குள்ள, ஒரு உளவியலா ஒரு நோய் இருக்கு. இந்த பிரச்சனையை கேட்க யாராவது வரமாட்டாங்களா? இது யாராவது சரி செய்ய மாட்டாங்களா? அது அப்ப இருந்தே வேத இதிகாச புராணங்கள் இருந்தே நமக்கு கற்பிக்கப்பட்டது. எவரோ ஒரு இறைதூதர் வருவார், ஒரு தேவகுமாரன் வருவான், ஒரு பரமாத்மா வருவார். இப்படியே இருந்து இது ஏன் பிரச்சனை, ஓம் பிரச்சனை, இது நம்ம பிரச்சனை, நாட்டு பிரச்சனை என்று எண்ணாதனால வந்த சிக்கல் தான் இவ்வளவு எளிவும் அழிவும். கண்ணு முன்னாடி நம் நிலம் களவு போகுது, நீர் நஞ்சாகுது, காற்று நஞ்சாகுது, உணவு நஞ்சாகிட்டு, அதை பத்தி நம்ம கவலையே பண்ணல. ஆனா அந்த படம் சொல்லுது, இப்ப யார் சரி செய்யறது? சுத்தம் சுகம் தரும் என்று எல்லா சுகத்திலையும் எழுதி வைக்கிறாங்க. யார் இறங்கி கூட்டுறதுங்கிற கேள்வி யார்கிட்ட எழுது? அவரவர் வீட்டை சுத்தம் பண்ணுங்க, நாடு சுத்தமாயிருங்கிறத கோட்பாடு. அதைதான் படம் வலியுறுத்து. நாம வாழ்ற தெருவை கூட்டுவோம், தேசம்தானா சுத்தமாகும். இதை செஞ்சா நாடு சரியாயிரும். இது யாரோ வரணும்னு நினைக்கிறேன். என்னால முடியாத திரையில ஒரு கதாநாயகன் செய்யணும்னு நினைக்கிறேன், அதை செஞ்சா கைதட்டுறேன். இது உளவியல். ஆனா இந்த படம் என்ன சொல்லுது? நீ உன் வீட்டை சரி செய்ய. ஒரு இந்தியன் தாத்தா வரணும்னு நீ ஏன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க? வரல, என்ன பண்ணுவ? அப்ப நீ சரி செய்ய. நாம் ஒவ்வொருத்தரும் பகத்சிங்கா, ஒவ்வொருத்தரும் சுபாஷ் சந்திர போஸா மாறுவதை தவிர இங்க வழி கிடையாது. அதுதான் சொல்லுது. இப்ப நான் பேசிட்டு இருக்கும்போது அண்ணன் ஒரு இது சொன்னாங்க, நீங்க ஒரு அதிகாரி ஊழல் பெறார், லஞ்சம் பெறாருன்னா அதை சரி பண்ணிடலாம். ஒரு நேர்மையான நிர்வாகி சரி பண்ணிடலாம். ஒரு அரசியல் தலைவன் ஊழல் செய்யறான், லஞ்சம் செய்யறான், மோசமான ஆட்சி செய்யறான்னா அதை மாற்றுவதற்கான வாய்ப்பு, வலிமை மக்கள்கிட்ட இருக்கு. அடுத்த 5 ஆண்டுல மாத்திடலாம், தூக்கி போட்டுடலாம். ஆனால் மக்கள் கரப்ட் ஆயிட்டா, மக்களே ஊழல் மயமாயிட்டு, லஞ்சம் மயமாயிட்டா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு குட்டை நஞ்சாயிருச்சு, ஒரு குளம் நஞ்சாயிருச்சு, ஒரு ஏரி நஞ்சாயிருச்சு, தண்ணி எடுத்து வைக்கணும். ஒரு கிணறு நஞ்சாயிருச்சுன்னா தண்ணி இறைச்சிட்டு வேற தண்ணியை நினைச்சிடலாம். கடலே விஷமாயிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதனால மக்கள் தெளிவடையணும். மக்களுக்குள்ள இப்ப ஒரு இடம் வச்சுக்கிறீங்களேன், எங்க தெருவில் அந்த தெருவில் காசு கொடுத்துட்டு இந்த தெருவில் காசு கொடுக்காம போறீங்கல்ல, மற்ற தெருவில் போராடும் போது ரொம்ப கஷ்டம். அப்ப மக்கள் மாறணும். மண்ணில் புரட்சி வருவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் புரட்சி வரணும். அந்த மாற்றத்தை ஒரு திரைப்படம் செய்யணும்னு நினைக்கக்கூடாது, நம்ம ஒவ்வொருத்தரும் செய்யணும். ஆனால் இந்த படம் ஒரு ஆகச்சிறந்த விதையை ஒவ்வொரு இளைஞனுக்குள்ளேயும் விதைச்சு, அது மிகுந்த பாராட்டுக்குரியது. திரைக்கதை அமைத்து இயக்கிய சங்கர் அவர்களுக்கும் அதில் ரொம்ப தன்னை வருத்திக்கிட்டு ரொம்ப மெனக்கெட்டு நடிச்சிருக்கிற
நம்ம எல்லாருடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உலக நாயகன் எங்கள் அண்ணன் கமலஹாசன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். படத்தை எல்லாரும் பார்த்து பெரு ஆதரவு கொடுக்கணும். ஏன்னா அப்பதான் இந்த மாதிரி சிறந்த படைப்புகள் தொடர்ந்து வரும். இது முழுக்க முழுக்க சொல்றேன், பொழுதுபோக்கா பார்க்காம கேடுகட்டு குறையோடி அழுக்கு சமூகமா இருக்கிற குற்ற சமூகமா இருக்கிற இந்த சமூகத்தை பழுது பார்க்கிற இது ஒரு கலையா இந்த படத்தை நீங்க பார்க்கணும். இந்த படத்தில் பங்கேற்று உழைத்த என்னுடைய அன்பு தம்பி ரவிவர்மன், கலை இயக்குனர் தம்பி அனிருத் ரவிச்சந்திரன், எல்லாருக்கும் என்னுடைய அன்பு வாழ்த்துக்களும் நன்றி. இல்ல நீங்க தம்பி 75 வருஷமா ஊழல் படம் ஊழல் லஞ்சத்தை ஒரு படத்துல ஒழிக்கணும். சரி, இந்தியன் 1 வந்துருச்சு, படம் முடிஞ்சிருச்சு, ஊழல் லஞ்சம் ஒழிஞ்சிருச்சான்னு கேட்டா பதில் இருக்கா? இல்ல இல்ல, இன்னும் 10 படம் இன்னும் 100 படம் எடுத்தா கூட இந்த ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க முடியும். நீங்க மாறணும் ஊழல் லஞ்சத்துக்கு எதிராக, நான் மாறணும், இவர் மாறணும், அவர் மாறணும். அப்ப ஒவ்வொருத்தரும் ஊழல் லஞ்சத்திற்கு எதிராக மாறினால்தான் மாறும். அதுதான் படம் வழி. அந்த படம் வந்துருச்சு போதும், நீங்க விடலையே. ஏன் ஊழல் லஞ்சம் ஒளியிலேயே இன்னைக்கு ஒளிஞ்சிருச்சா சொல்லுங்க. அப்புறம் அது இருக்கிற வரை இந்த தேவை இருக்கத்தானே செய்யுது. இந்த படத்துக்கான தேவை இருக்கத்தானே செய்யுது. நோய் இருக்கிறத மருந்து தேவைப்படுது இல்ல, நோய் இருக்கு மருந்து வேற என்ன. அதுல சொல்லிட்டீங்க, இதுல சொல்றீங்க, அப்படி சொல்ல முடியாது. அதனால நோய் தீர்ற வரை மாத்திரை கொடுத்தாங்க, மருந்து கொடுத்தாங்க. சார், மத்திய அரசு மாநில அரசு சார்ந்த இன்னும் எந்தெந்த ஊழலை பேசி பேசணும்னு நினைக்கிறேன். ஊழலை பேசி என்ன செய்யறது? எல்லாரும் தான் பேசிட்டு இருக்கிறோம். நான் உங்ககிட்ட கேட்கிறேன், நீங்க ஊழல் லஞ்சத்துக்கு எதிரானவரா? நீங்க எதிரானவரா? நீங்க எதிரான இங்க இருக்கிற எல்லாரும் ஊழல் லஞ்சத்தை வெறுக்கிறீங்க, எதிர்க்கிறீங்க. யாரு கொடுக்கறா, யாரு வாங்குறா? பதில் இருக்கா? நாட்டுல எல்லாருமே ஊழல் லஞ்சத்தை எதிர்க்கிறீங்க, வெறுக்கிறீங்க. அப்ப பிறகு யார் கொடுக்கறா, யார் வாங்குறா? பதில் இருக்கா? இங்க தன்னலத்துல இருந்தான் பிறக்குது. பிறருக்கு யாருக்கும் கிடைக்காது எனக்கு கிடைக்கணுங்கிற எண்ணத்துலதான் ஊழல் லஞ்சம் பிறக்குது. கோயிலா முதல்ல போய் நான் கும்பிட்டு போயிடணும், சிறப்பு தரிசனம், வரிசையில நிக்க முடியல. அங்க தாயின் கருவறை பிரசவத்துக்கு போறனா என்ன செலவானாலும் பரவாயில்ல, எப்படியாவது காப்பாத்திருங்கன்னு நீங்க மருத்துவர் கையை பிடிச்சு சொல்றீங்கல்ல, அந்த வார்த்தை தான் லஞ்சம். அப்ப எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லையா, காசு வச்சிருக்கான். அப்ப இயற்கை பிரசவம் கூட சிகிச்சை, அறுவை சிகிச்சைக்கு போகுது, சிசேரியனா போகுது, லஞ்சம். தாயின் கருவறையிலிருந்து கோயில் கருவறை வரைக்கும் நீங்க காசு. அப்ப அடுத்தவனுக்கு கிடைக்காது எனக்கு கிடைக்கணும். ஒரு மருத்துவ கல்லூரியில இடம் 10 தான் இருக்கா, 100 பேர் வரிசையில் நிக்கிறானா, 50 லட்ச ரூபா கொடுத்தா சீட்டு கிடைக்குமா? இதை கொடுத்து வாங்குறதுக்கு நிக்கிற அங்கதான் பிறக்குது ஊழல் லஞ்சம். அப்போ தன்னலத்திலிருந்து தான் பிறக்குது. எதுவும் சரியா இருக்கணும்னு சொல்லி சரியா, நாம சரியா இருக்கணும். ஒவ்வொருத்தனும் சரியானா நாடு சரியாயிரும். அதை சொல்றதுக்கு ஒருத்தருக்கு துணிவு வேணும்ல. அதுதான் இந்த படம். ஒவ்வொருத்தரும் மாறணும் தம்பி. நான் இப்ப இவ்வளவு நேரம் சொன்னேன்ல, எனக்கு கிடைக்காது உங்களுக்கு கிடைக்கணுங்கிற எண்ணத்துலதான் பிறக்குது ஊழல் லஞ்சம். அதை ஒழிங்க சரியாயிருக்கு. ஒரு நேர்மையான அதிகாரத்துக்கு வந்தா ஒரு நொடியில இதெல்லாம் ஒழியுது. அதான் நான் சொல்றேன். ஆனால் மக்கள் மாறணும்ல. அதிகாரியை சரி பண்ணிடலாம், அமைச்சரை சரி பண்ணிடலாம். பெருங்கடலா இருக்கிற மக்கள் கடல் சரியா இருக்கணும்ல, அது தூய்மையா இருக்கணும், அது நஞ்சாயிடக்கூடாது. அங்கதான் பிரச்சனை இருக்கு. அதை சரி பண்ணணும். அது யாரு சரி பண்ணணும்? நீங்க உங்களை சரி பண்ணிக்கிறீங்க, நான் என்னைய சரி பண்ணிக்கிறேன், அவரை சரி பண்ணிக்கிறேன், சரியாயிரும். அவ்வளவுதான். யாரு எனக்கு தெரியுங்க. இப்ப இந்த இடத்துல இது வேணாம், அதுக்கு வேற இடம் இருக்கு, விட்டுருங்க. இது படமா பேசுங்க. அது எனக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மேடை இருக்கு, அங்க பேசிக்கிறேன். சமகால அரசியலையும் அதே போல அரசு அலுவலகங்களையும் படக்கூடிய விஷயங்களும் நிறைய பேர் பேசிருக்காங்க. ஆனா ஊழலுக்கு எதிராக ஒருத்தர் கிளம்பி வராங்கன்னா அவங்களே மக்கள் வேற தான் பாக்குறாங்க. இது அப்படிதான். நீங்க இயேசு சிலுவரையில இல்ல, நபிகளை கல்லால் எடுத்து தெரியலையா? நபிகள் போய் கேட்கிறாரு, என்னையுமா எரிவாங்கன்னு கேட்கிறாரு. உன்னே தாண்டா முதல்ல எரிவாங்க. ஏன்னா நீங்க இங்க ஒரு அடிப்படை தம்பி, நல்லதை சொல்ல வந்தா நாத்திகம்பா, இல்லைன்னா நக்சலைட்டுமா. நீங்க எந்த நல்லதை எடுத்தோன்னு கேட்டுருக்கீங்க. மக்களின் மனநிலை தான். தனக்கு பாதிப்பு ஏற்படும் பாருங்க. அந்த கதாபாத்திரம் பாருங்க தம்பி, இவரோட கதாபாத்திரம் சித்தார்த்தோடது. அவங்க அம்மா இறந்தவொடனே வந்து தனக்கு பாதிப்பு வந்தோன்னு. அப்படி ஒவ்வொருத்தரும் தன்னலத்துல பார்க்கும்போதுதான் சமரசம் செஞ்சு இந்த அடிமை சிந்தனை வந்துருது. அடிமை எப்படி உருவாகிறான்? அநீதியை எதிர்த்து துணிவில்லாதவன் சகித்துக் கொள்கிறான். தொடர்ச்சியா சகிக்கிறவன் அடிமையாகிறான். அப்படித்தான். எது ஒன்றை இழக்க தயாராக இல்லாதவன் பிரிதொன்றை எப்படி அடைய முடியும்? மரணம் யாருக்கு நிகழல?
அது தவறு தான். பெத்த தாய் தந்தையரை செஞ்சாலும் தவறு தான் நினைக்கிறவன் தான் சரியானவனா இருக்க முடியும். சமூக மாறுதலை ஏற்படுத்த முடியும். அப்படிதான் மக்கள் இருப்பாங்க. மக்கள் அப்படிதான் இருப்பாங்க. அது எங்க பாட்டு கிடையாது. விடுங்க, அது அப்புறம் அண்ணன் பேசும். இது படத்துக்கான மட்டும். நன்றி. பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.